எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனோட டைட்டில் வேறு. நீங்கள் வேறு விஜய் சார் அண்ணன் அண்ணன்வீங்க. தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா கிட்டே இருக்கா? ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா? நீங்கள் அடுத்த டீசர் பாருங்கள், அதுக்கு பதில் வச்சுருக்கிறேன். அதுக்கு ஏன்னா அவர் கூட படம் பண்ண போகிறேன்ட்டு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான். ஆமாம், நடிக்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் ரெடியாக இருப்போம். பட் லெட்ஸ் see what happens. I would request all the producers to set a நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்கும்போதே படத்தோட ரிலீஸ் மந்த் அட்லீஸ்ட் கொடுங்க. டேட் வேண்டாம், அட்லீஸ்ட் ரிலீஸ் மந்த் கொடுத்தீங்கன்னா மற்ற பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஜென்யூன்லி நான் தெலுங்கு படம் வந்து சமீபத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அது சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக போய் ஜஸ்ட் சரஸ்வதியில் போய் சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிச்சிருந்தேன். அப்போது அங்கே போய் பார்க்கும்போது ஒரு 15-16 ஹீரோ இருக்கிறாங்க. ஆளுக்கு 300 தேட்டர் வச்சுருக்கிறாங்க. இது முடிச்சா அவங்க வராங்க, அது முடிச்சா அது வராங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி காம்படிட்டிவ்னஸ் இருக்குது. பட் இந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இல்லை. அங்கே ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்குப்பா, அந்த ஹீரோ அவங்களோட காம்படிட்டர் கூட சொன்ன அந்த படம் நல்லா இருக்குப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் திஸ் இஸ் அ பிஸ்னஸ். திஸ் இஸ் நத்திங் அபவுட் இன்னொருத்தவங்களோட தட்டில் நம்ம காலை வச்சு அதை எட்டி உதச்சி அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லைங்க. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங், இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங், இவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு, இவருக்கு அது போயிடுச்சு, இவருக்கு போயிடுச்சு அப்படின்னு. பட் இன்னைக்கு லைக் டுடே ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ட்ராப். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லான ஃபிலிம் எடுக்கிறதுக்கான கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன். புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறேன். ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கிறதுலே நான் 45 ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 நியூ டைரக்டர்ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ மைட் பி ராங். ஸோ ஒரு ஐ திங்க் மோர் தென் 10 to 15 டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸை நான் என்னோட ஆக்டிங்கில் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டென்ட் கோ பிஹைண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்டரோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொடியூசரோ அவங்க பின்னாடி நான் என்றைக்குமே போனதில்லை. நான் யார் பின்னாடி போயிருக்கிறேனோ, யார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஸ்கிரிப்டு, ஒரு புது டைரக்டர், அவங்கக்கிட்ட ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை ஐ ட்ரை டு ட்ராவல் இன் திஸ் ட்ரீம். அண்ட் இன்னைக்கு ஆஃப்டர் so many years of acting and so many films, ஈவன் இன்னைக்கு நானும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் மை இன்வால்வ்மெண்ட் ஆஸ் அ டீம். சாதாரணமாக சொல்லுவாங்கப்பா ஹீரோ இன்வால்வ் ஆகிறாருப்பா, இந்த வாட்டி அஃபிஷியலாக ஐ வாண்ட் டு கெட் இன்வால்வ். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த தலைவர் தம்பி தலைமையில்னா பேசிக்லி என் தலைமையில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும். அது ஹிட் ஆகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும். ஹிட் ஆனால் நிச்சயமாக டீமுக்கு கொடுப்பேன், ஃப்ளாப் ஆனால் அதை நான் எடுத்துப்பேன். ஸோ அந்த தைரியம் எங்ககிட்ட இருக்குது, அந்த நிலையில் இருக்குது. So we come from a production background. We know how to make it up for it also.